ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போது எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு என் சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இயர்லி ஒன்ஸ் நாங்கள் வெக்கேஷன் போயிடுவோம். அது இப்போது ஜானில் நாங்கள் கிளம்பிட்டோம். நான் என் 2 பசங்க, ஹஸ்பண்டு காரில் கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி கிளம்பணும். அந்த பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 1.5 hours அந்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேட்டே செம்ம சூப்பராக இருந்துச்சு. சரி, இட்லி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜூஸ் சாப்பிடலாம். சரியா? ஐயா சந்தோஷ் தபாரு எங்க போனாலும் ஜூஸ். அம்மா மாதிரி தானே வருவான் பையனும். என்னடா செய்யணும்? ஆமா, சரி, நல்லபடியா சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படின்னு தூங்க தான் போறீங்க. நான் மட்டும்தான் ஓட்ட போறேன். நான் தூங்க பேசிட்டே வரேன். காலையில வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா 3 பேரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. தான் இப்ப சாப்பிட்றதுக்கு தான் எந்திரிச்சிருக்கானுங்க. திரும்ப படுத்து தூங்கிடுவானுங்க. ஸோ வண்டி ஓட்டுறவங்களுடைய நிலைமை என்னன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, எனக்கும் பசிக்கு, நானும் சாப்பிட போறேன். ஜப்பானுக்கு நான் தான் ஊட்டணும். என் பெரிய பையன் தோசை ஆர்டர் பண்ணிக்கிட்டான். நாங்களாம் இட்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஒரு காரை இவர் தான் ஓபன் பண்ணுவாரு. பண்ணுங்க. லாக் பண்றான் பாரு. ஓபன் பண்ண சொன்னா வா, ஓடு ஓடு. கையை என்ன பண்றான்? சரி, போய் ஏறு போ. சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போறோம். பெங்களூர்ல யார் வீட்டுக்கு போறோம்? என்னோட தங்கச்சி வீட்டுக்கு. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. வீட்டுக்கு தான் நாங்க போறோம். ஸோ அங்க போயிட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப வேற ஒரு ஊருக்கு போறோம். அது என்ன ஊருன்றதை நான் அதுக்கப்புறமா சொல்றேன். அடுத்த வீடியோல பாருங்க. டேய், அந்த வாட்டர் கொண்டு வந்தியா? ஆமா, அது காசு கொடுத்து வாங்குனது இல்ல. காசு கொடுத்து வாங்கிருக்கோம்ல பாப்பா. நமக்கு தான் அது. சரி போமா. இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அது என்ன? புதுசா வாங்குனேன் கவுனு. யாருக்கு? ஜப்பானுக்கா? ஜப்பானுக்கு இல்ல. இது என்னன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னு அவங்க கெஸ் பண்றதுக்கு முதல்ல நீ சொல்லு. இது என்னது? இது ஹேண்ட் டவல். ஹேண்ட் டவலா இது? ஆமா, ஹேண்ட் டவல். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, கார்ல மாட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே ஹேங்கரோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு ஹேண்ட் டவல் நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வாங்கணும். அது வாங்கினது யாருன்னா இவங்க தான். எல்லாமே வித்தியாசமான பொருட்கள் தான் வாங்குவீங்கல்ல, அதனால தான் என்னையும் வாங்கினா வித்தியாசமா இருக்கேன்னு. சரி, இந்த காமெடி அவாய்ட் பண்ணிடலான்னு போயிட்டா. சரி வாங்க, நம்மளும் கிளம்புவோம். பெங்களூர் ரீச் ஆயாச்சு. 12:30 ஆயிடுச்சு. பெங்களூருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சேர்லாம் விற்றுருந்தாங்க. வழியில் 800 சொன்னாங்க. நான் 350க்கு வாங்கினேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஜீப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. என் சின்ன பையன் ரொம்ப அடம் பிடிச்சான். ஸோ அவனுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் இந்த ஜீப்பு வாங்கிட்டோம். பாருங்கள், அவன் கையில் வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஃப்ளாட்ஸில் இருக்கனால கீழேயே கார் பார்க்கிங்கு. சரி, கார் பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு காரை உள்ளே போய் பார்க் பண்ணுற வழியில் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடியாக இருந்துச்சு. பார்க் பண்ணும்போது அந்த செடியெல்லாம் என்ன பண்ணிச்சு, பெரிய கிளையாக இருந்ததுனால அது ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் போட்டுருச்சு. ஸோ ஸ்க்ராட்ச் க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 1/2 hour கழித்து மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பையன் ஸ்கூலுக்கு போயிருந்தான். ஸோ வீடே அமைதியாக இருந்துச்சு. என் தங்கச்சி அதுக்குள்ளே ஃபுல்லாக குக்கிங்லாம் முடிச்சிருந்தா. என்னென்ன செஞ்சுருந்தான்னா, தாளிச்சா ஆணம் செஞ்சுருந்தா. இந்த மட்டன் எலும்பெல்லாம் போட்டு தாளிச்சா ஆணம் செஞ்சுருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வச்சுருந்தா. இது தாளிச்சாக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது கிரேவி மாதிரி வச்சுருந்தா. அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வச்சுருந்தா. ஷஃபான் இந்த தால்ச்சா சாப்பாடு சாப்பிட்லன்னா என் சின்ன பையனுக்கு ஒயிட் ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தால்ச்சா சோறு செஞ்சுருந்தா. அதுக்கப்புறம் பெப்பர் கறி, மிளகு கறி சொல்லுவாங்க இல்லையா, அது நாட்டுக்கோழியில் மிளகு கறி செஞ்சுருந்தா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனதுக்கு செம்ம பசியாக இருந்துச்சு. நாங்கள் கிச்சனில் ஒழிஞ்சிட்ருக்கோம்.
அப்சரை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவனுக்கு நாங்கள் வர்றது தெரியாது, அதனால சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எப்படி சர்ப்ரைஸ்? ஹாப்பியா? கரெக்டா சொன்னடா. டேய் காரை கண்டுபிடிச்சியா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவன் பெங்களூர்லேருந்து இங்கே வரும்போது, என் தங்கச்சி பையன் வரும்போது என் பசங்களுக்குமே நான் வந்து சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸாக வச்சுருப்பேன். நாங்கள் போனாலுமே வந்து என் தங்கச்சி சொல்ல மாட்டா, அதுவுமே சர்ப்ரைஸாக இருக்கும். 2 பேருக்கும் வந்து இதுவே வந்து ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பசங்க வந்து செம்ம சர்ப்ரைஸாக ஆயிடுவாங்க. ஸோ அந்த டே வந்து சூப்பராக போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம். ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் வந்து எந்திரிச்சோமே. ஸோ என் சிஸ்டர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்குள்ளே வந்து பசங்களுக்கு வந்து இது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து அவங்களுக்கு வந்து பாலெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு டீ போடவும் ஆரம்பிச்சிட்டான். என் தங்கச்சி வந்து என்னை விட சூப்பராக வந்து டீ போடுவா. இஞ்சி டீ எல்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் இருக்குது. சரி, 1 day மட்டும்தான், நைட்டு மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றதுனால மால் போயிட்டு வரலாம், கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி, மால் மட்டும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வழியா நாங்க பெங்களூருக்கு வந்துட்டோம். ஒய்ஃபோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் இங்க வந்திருக்கோம். மேடம் தான் பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க பாருங்க. 6 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் செம்ம டயர்டா இருந்துச்சு. வந்தோடனே அப்படியே தூங்கியாச்சு. எவ்வளவு நேரம் தூங்கினாலும் வந்து அந்த அலுப்பே போகாம இருந்துச்சு. இப்பதான் ஓரளவு செட் ஆகி ஃப்ரெஷ் ஆகி சரி பெங்களூர் வந்ததுக்கு ஒரு மால் போயிட்டு வரலாம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் கார்ல ஏறினதுல இருந்து வெளியே இறங்குற வரைக்கும் தூங்கிட்டு கிடத்துல இங்க வந்து நான் கூட கார் ஓட்டிட்டு வந்தவன் எஞ்சிட்டேன் 4:30க்கு. மேடம் 6 மணிக்கு தான் எஞ்சாங்க. ஸோ எந்த அளவுக்கு மேடம் வந்து டயர்டா இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட போகிறோம். நாளைக்கு தான் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸுக்கு போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். போய் அந்த ஊரையும் சுற்றி காட்ட போகிறோம். ஆமாம். ஸோ அடுத்த வீடியோவில் காட்டுறோம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.